வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். சோசியல் அண்ட் மீடியா, அதாவது சமூக ஊடகங்களில் பணம் சம்பாதிக்க முடியுமா அல்லது சமூக ஊடகங்களை நம்முடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்துவது எப்படி? இந்த கேள்வி பல நண்பர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக இந்த சமூக ஊடகம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது மக்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு சாதனம். எல்லாத்துக்கும் தெரியும், ஆனால் யாருக்கும் தெரியாது. இதுதான் விஷயம். அப்போ இந்த சமூக ஊடகங்களை எப்படி பயன்படுத்துகிறாங்க? நாங்கள் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் மீடியா சைக்காலஜி கார்ப்பரேஷன், அதாவது ஊடக உளவியல் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கோம். இதனுடைய ஆய்வில் என்னென்னு சொன்னால், இந்த மீடியா என்று கூடிய சமூக வலைத்தளங்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள். நீங்கள் காலையில் எந்திரிச்சொன்னவே பலருடைய வேலை பல செய்திகள் தனக்கு பிடிச்சிருந்தா அதை ஃபார்வேர்ட் பண்ணுறது தான். சரி, இது மட்டும் இல்லாமல் பலர் இந்த செலிபிரிட்டின்னு சொல்லக்கூடிய பேச்சாளர்கள், இந்த பேச்சாளருடைய சின்ன சின்ன கிளிப்பிங்கை இவங்க ரசித்தது மட்டுமல்லாமல் அடுத்தவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுறது தான். இப்போ இந்த கேரக்டர், இந்த மீடியா பிஹேவியரோட நம்ம அந்த பெருநிறுவன தொழிலதிபர்களுடைய மீடியா பிஹேவியரை கம்பேர் பண்ணணும். இந்த தொழிலதிபர்கள் எப்பவுமே அந்த செலிபிரிட்டி பேச்சை எடுத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா இந்த கன்சல்டன்சின்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று அப்ஸ்ட்ராக்ட்னு ஒன்று இருக்குது. கன்சல்டன்சி அப்படிங்கிறது அந்த துறை சார்ந்த ஆலோசனை செய்யக்கூடிய நிபுணர்கள் கன்சல்டன்ட்னு சொல்கிறோம். இந்த அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் ஐடியாலஜிக்கல் பீப்புள் அப்படிங்கிறது கருத்துக்களை சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. இந்த கருத்துக்களை சொல்லிக் கொடுக்கிறவர்கள் கன்சல்டன்ட் அல்ல. கன்சல்டன்ட் அப்படிங்கிறது அந்த துறை சார்ந்த நிபுணத்துவம் பெற்றவர்கள், அந்த துறையில் இருப்பவர்களுக்கு வழிகாட்டி அவர்களை வெற்றியடை செய்யக்கூடியவர்கள். ஸோ இந்த மனிதர்களை மட்டும்தான், அதாவது கன்சல்டன்ட்டை மட்டும்தான் இந்த பெருநிறுவன தொழிலதிபர்கள் தேடுவாங்களே தவிர இந்த செலிபிரிட்டி பேச்சை செலிபிரிட்டி என்று சொல்லக்கூடிய சமூக பிரபலமானவங்களுடைய பேச்சை எப்பவுமே ஃபார்வேர்ட் பண்ண மாட்டாங்க. அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா அது படித்ததாக இருக்கலாம். கன்சல்டன்ட் அப்படிங்கிறது தங்களுடைய தொழில் சார்ந்த துறையில் ஆய்வு அடிப்படையில், ஆராய்ச்சி அடிப்படையில் கண்டறிந்த முடிவுகளை பொதுமக்களுக்கு சொல்லவே மாட்டாங்க. துறை சார்ந்த நிபுணர்களுக்கு மட்டும்தான், அல்லது துறையில் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும் பொழுது காலையில் எழுந்திரிச்சோன்னா நாங்கள் நிறைய சோஷியல் மீடியாவை ஆய்வு பண்ணையில் ஒரு சிலர் வேலை யாராவது செலிபிரிட்டி அதாவது பேச்சாளருடைய பேச்சை ஒரு சின்ன கிளிப்பிங்க அடுத்தவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுறாங்க. இவங்க ரசிக்கிறாங்க, அதை அடுத்தவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுறாங்க. இப்போ நான் அடுத்த ஒரு கேள்வி கேட்குறோம். இந்த செலிபிரிட்டி உங்களை பற்றி தெரியுமா, உங்களை அவங்க என்னைக்காவது ப்ரொமோட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா அது செய்ய மாட்டாங்க. அப்போ இந்த சமூக வலைத்தளங்களை எவ்வாறு பயன்படுத்துவது, ஒரு தனி மனிதனுடைய சமூக வலைத்தள நடவடிக்கை எப்படி இருக்கிறதுங்கிறத நாங்கள் சோஷியல் மீடியா மென்டாரிங் ப்ரோக்ராம் என்பது மூலமாக அவர்களை நாங்கள் மறுசீரமைத்து இந்த சோசியல் என்று சொல்லக்கூடிய சமூகம், மீடியா என்ற கூடிய ஊடகம், இதில் அவர்களை பொருளாதார வளர்ச்சிக்காக எவ்வாறு பயன்படுத்துகின்ற சிறப்பு கோர்ஸை நாங்கள் கொடுத்துட்டு வரோம். இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மதம் சார்ந்த அல்லது தான் நம்பக்கூடிய கடவுள் சார்ந்த கருத்துக்களை டெய்லி ஃபார்வேர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்னுடைய நண்பர் ஒருத்தர் கேட்குறாரு, ஏன் சார் இந்த பிரபஞ்சம் அல்லது கடவுளை ப்ரமோட் பண்ணுறது தான் மனுஷனுடைய வேலையா? அப்போ மனிதன் தான் கடவுளை ப்ரமோட் பண்ணணுமா? ஏன் மனிதன் அவனை ப்ரமோட் பண்ணுறதுக்கு அவன் தயாராக இல்லை? அதே மாதிரி தான் உழைக்காமல் ஏதாவது சடங்கு சந்தர்ப்பங்கள் அல்லது சடங்கு சம்பிரதாயங்கள் மூலமாக கிடைக்கும்னு நம்புகிறாங்களே, ஏன் அப்படின்னு கேட்டாங்க. இதுதான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் ஐடியாலஜிக்கல் திங்கிங் சொல்கிறோம். அதாவது கருத்தியல் சார்ந்த சிந்தனை. அதே மாதிரி அவர்கள் அந்த கருத்தை நம்புவாங்களே தவிர இயற்கை நிகழ்வு அடிப்படையில் அந்த விஷயத்தை அவர்களால் பார்க்க தெரியாது அப்படின்னு நாங்கள் பதில் சொன்னோம். அப்போ என்னன்னு சொன்னால் இந்த மீடியாவை எவ்வாறு பயன்படுத்துவது? இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் மீடியாவை பயன்படுத்திகிட்டே இருக்கீங்க, உங்களுடைய சந்ததிகள் உங்களுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை ஒரு நாளைக்கு பார்த்ததுன்னா அது எப்படிப்பட்ட நடத்தைகள் இருக்குது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதாவது 236 நாள் ஒரு மனிதன் ஒரு பழக்கத்தில் இருந்தான்னா அது டிஎன்ஏ மாடிஃபை ஆகிடுது. அப்போ உங்களுடைய கேரக்டர் இந்த மாதிரி வளர்ச்சி இல்லாத ஃபார்வேர்டு பண்ணக்கூடிய விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சி வருமா, அல்லது உங்களுடைய கேரக்டர் தான் உங்களுடைய குழந்தைகளுக்கு வரும்? இதை ஒரு நாள் புரிந்து கொள்ள முடியாது. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 27 வருஷத்துக்கு முன்னாடி செய்யப்பட்ட குற்றங்கள் கூட சமீபத்தில் காவல்துறை பிடிச்சிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் எகிப்துடைய அந்த அவங்களுடைய மம்மியுடைய அந்த சிதைவடைந்த சடலத்தையும் கூட
ஏஐ மூலமாக வந்து புது டெக்னாலஜியை பயன்படுத்தி அவங்க முழு உருவத்தை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ உங்களுடைய பாரம்பரிய இயல்புகளை உங்களுடைய சந்ததிகளுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா தான் மீடியா இருக்குது. அப்போ உங்களை எப்படி டெவலப் பண்ணிக்கணும்? நீங்கள் யாராவது கன்சல்டன்ட் போயிருக்கீங்களா? நீங்கள் ரசிக்கக்கூடிய விஷயத்தை ஃபார்வேர்ட் பண்ணுறீங்க. ஆனால் தொழிலதிபர்கள் ரசிக்கவே மாட்டாங்க. அந்த சொல்லக்கூடிய நபர்கள் கன்சல்டன்டான்னு பார்ப்பாங்க. கன்சல்டன்ட் எப்போவுமே வந்து வெளியில் வந்து மீட்டிங் போட்டு பேசவே மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் வந்து வளர்ச்சிக்கான வழிகளை வந்து ஈஸியாக கொடுக்கவே மாட்டாங்க. சம்மந்தப்பட்ட துறை நிபுணர்கள் மட்டும்தான் கொடுப்பாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சோன்னா மீடியாவை பார்த்தீங்கன்னா மீடியாவில் என்னென்ன செய்திகள் வருதோ இதெல்லாம் உங்களுடைய டிஎன்ஏவை மாடிஃபை பண்ணணும். ஒரு காலத்தில் வந்து உங்களுடைய குழந்தைகள் பார்க்கல நீங்கள் இப்படிப்பட்டவர்களா அப்படின்னு அவங்க குழந்தைகள் தெரிஞ்சுக்கும். அது தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் உங்கள் குழந்தைக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகும். அல்லது உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் வந்து அந்த குழந்தைகளை அவளே அறியாமையே ஃபாலோ பண்ணும். அதுதான் டிஎன்ஏ அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி வந்து இந்த சமூக ஊடகங்களில் வந்து தவறான வழியில் பணம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் எல்லாமே வந்து ஒரு காலத்தில் வந்து கஷ்டப்படுறாங்கிறதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது. ஏன்னா இந்த உலகம் மிகப்பெரிய பொறுப்புடையது. அதான் நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், உளவியல் என்பது அது தொழில் அல்ல, அது சமூக பொறுப்பு உடைமைன்னு சொல்கிறோம். இப்போ ஏஸ் சைக்காலஜிஸ்ட் முறையில் வந்து நாங்கள் சமூகத்தை பொறுப்புடன் பார்க்குறோம். சமூகத்துக்கு தேவையான விஷயங்களை கற்றுக் கொடுத்து செயல்பட வைத்து அவர்களை வெற்றியாளராக மாற்றுறோம். அதனால தான் நாங்கள் சோஷியல் மென்டாரிங் ப்ரோக்ராம் வச்சுருக்கோம். அதே மாதிரி பலருக்கு வந்து என்னென்னு சொன்னால், தன்னுடைய வாழ்க்கையை பற்றிய ஒரு கருத்தோ அல்லது சிந்தனையோ அல்லது செயல்பாடோ ஆடிட்டிங் பண்ணுறதே கிடையாது. அவங்களுக்கு தெரியாது. அப்போ இந்த மாதிரி சமூக வலைத்தளங்களை முறைப்படுத்தினால் மட்டுமே வெற்றியாளராக மாற முடியும். அதே மாதிரி இன்னொரு கேள்வி, நீங்கள் இப்போ 30 வயசு இருக்கீங்கன்னா 30 வயசில் வந்து உங்களுடைய நட்பு வட்டம் எப்படி இருக்குது? ஜாலியாக பேசுகிறதா, ஜோலியாக பேசுகிறதா? இல்லை உங்கள் கூட யார் ப்ரொஃபஷனலாக இருக்காங்க? சரி, இனிமேல் வரக்கூடிய காலத்தில் மென்டாரிங் அப்படிங்கிறது அவசியம். மென்டாரிங் இப்போ கிடையாது, நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. பழைய கிரேக்க இதிகாசங்களே இந்த மென்டாரிங்கிற ப்ராசஸ் இருக்குது. நாங்கள் மென்டாரிங்னா என்னங்கிற வீடியோவே நாங்கள் போட்டிருப்போம். மென்டாரிங்கிறது அந்த காலத்தில் ஷேக்ஸ்பியர் காலத்துக்கு முன்னாடியே இருந்து, மென்டார் என்றால் ஒருவரை அவருடைய அறிவு, செயல், நடத்தை, சிந்தனை இவற்றை கண்டறிந்து அதை முறைப்படுத்தி வெற்றிக்காக ஷேப்பிங் பண்ணக்கூடிய ஒரு கைடன்ஸ் கொடுக்கக்கூடியவங்க தான். அது கவுன்சிலிங் கிடையாது, அட்வைஸ் கிடையாது. அந்த நிகழ்வுக்கு எது தேவைன்னு சொல்லக்கூடிய ஒரு வழிமுறையை செய்யக்கூடியது தான் மென்டாரிங். அப்போ ப்ரொஃபஷனல் மென்டாரிங், லைஃப் மென்டாரிங், ஃபினான்ஷியல் மென்டாரிங் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட யார் இருக்கா? உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் என்ன தான் கற்றுக் கொடுத்துருக்கீங்க? காலையில் எழுந்திரிச்சோன்னா செல்ஃபோன் நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுடைய பிஹேவியர் தான் அதை காப்பி பண்ணும். சரி, உங்களுடைய நட்பு வட்டத்தில் வந்து யார் ப்ரொஃபஷனல் இருக்காங்க? அவங்ககிட்ட நீங்கள் போய் பேசுகிறத உங்கள் குழந்தைகள் பார்த்துருக்குதா? இல்லவே இல்லை. அப்போ எப்படி உங்களுடைய குழந்தையுடைய வளர்ச்சி விஷயத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம்? இப்படிங்கிற கேள்வியை உங்களுக்கு கேட்டு பாருங்கள். ஆகவே சமூக வலைத்தளங்கள் வந்து இந்த உலகத்தின் இந்த நூற்றாண்டுடைய மிகப்பெரிய சொத்து. நாங்கள் அடிக்கடி சொல்கிறது உண்டு, மெஷின் லேர்னிங் சொல்கிறோம். இந்த நீங்கள் வச்சிருக்கிற இந்த செல்ஃபோன்கிற மெஷின் உங்களை கற்றுக்கொள்கிறது. உங்களுக்கு எது விருப்பம், எது வெறுப்பு, எந்த டயத்தில் எதை பார்க்குறீங்கன்னு கற்றுக்கொண்டு உங்களுக்கு தேவையான டேட்டாவை அது கொடுக்கும். அதுக்கு பேர் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி அப்படிங்கிறது வந்து 1950 கண்டுபிடிக்கப்பட்டு 1956 அது ரிலீஸ் பண்ணப்பட்டது. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரிஞ்சிருக்கும். அப்போ இத்தனை ஆண்டு காலம் அது என்ன செஞ்சுட்டு இருக்குது அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி பலர் வந்து இயற்கை விதி, கடவுள் விதின்னு நாங்கள் சொல்கிறோம். அந்த இயற்கை அல்லது கடவுள் விதியை வந்து பின்பற்றக்கூடியவங்க வெற்றியாளராக மாறுறாங்க. எலன் மஸ்க் எடுத்துங்க. எலன் மஸ்க் என்பது இயற்கை விதியை கண்டுபிடித்தார். அவர் ஒரு ஃபிசிக்ஸ் டாக்டரேட். அவர் வந்து ஒரு கன்சல்டண்ட்டாக தான் இருந்தார். அப்போ என்ன செய்யறாருன்னா, இந்த புவியீர்ப்பு விசை அதை தாண்டி எப்படி அது போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் ஆகிறப்ப என்ன செய்யணும் அப்படிங்கிறத கண்டறிந்து அதை செயல்படுத்தினார். இங்கே வந்து கடவுள் விதிங்கிறத விட இயற்கை விதி, இயற்கை எப்படிப்பட்ட விதியில் நடக்குது. நாங்கள் இயற்கை விதினா என்னன்னு ஒரு வீடியோவை நாங்கள் போட்டிருப்போம், நீங்கள் தேடி பாருங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தவருக்கு இந்த மீடியாவை எப்படி பயன்படுத்துவது, அதுக்கு உங்களுக்கு மீடியா இன்டெலிஜென்சி வேணும். அதாவது ஊடகம் சார்ந்த நுண்ணறிவு வேண்டும். அதே மாதிரி இந்த ஊடகத்தின் மூலமாக மக்களை எவ்வாறு தொடர்பு கொள்ள வேண்டும், எதுக்காக தொடர்பு கொள்ள வேண்டும், இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களுடைய மென்டாரிங்கை செலக்ட் பண்ணி அதன் மூலமாக நீங்கள் முன்னேறணும். இதை வந்து குழந்தைகளுக்கு முன் உதாரணமாக வைக்கணும். எங்கிட்ட வரக்கூடிய பெரும் தொழிலதிபர்கள் எல்லாமே அவங்களுடைய குழந்தைகளுக்கு எங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. ஏன்னா இந்த ப்ரொஃபஷனில் வந்து வெற்றி அடையிறதுக்கு வேணும் அவசியமான ஒரு வழிகாட்டல் தேவைங்கிறாங்க. அந்த காலத்திலேயே இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் சோஷியல் மீடியா இருந்துதான் ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள். பலவே எதை கேட்டாலும் அதுக்கு மாற்று பதிலை சொல்லி தப்பிச்சு கொள்கிறாங்க. இது வந்து உளவியல் சார்ந்த ஒரு குறைபாடுன்னு நினச்சிக்கணும். அதே மாதிரி எப்போவுமே வந்து இவங்களுடைய நோக்கமே வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று பிரபஞ்சத்துக்கு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்காங்க, இல்லையா கடவுளுக்கு கடவுள்வாதிகளுக்கு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்காங்க, இல்லையா
பிறருடைய கருத்துக்களுக்கு ரெப்ரஸன்டேட்டிவாக இருக்காங்க. ஆனால் தன்னுடைய வளர்ச்சிக்கான பிரதிநிதியாக அவங்க இருக்கவே இல்லை. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா ஒரு 3 நாள் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறோம். இதன் மூலமாக உங்களுடைய சோஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி இருக்குது, உங்களுடைய சோஷியல் பிஹேவியர் எப்படி இருக்குது, மனித முதலீடுன்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் மீது நீங்கள் என்ன முதலீடு செஞ்சுட்டு இருக்கீங்க, ஹியூமன் கேபிட்டல், இப்படி பல்வேறு விதங்களை ஆய்வு செய்து அவர்களை வளர்ச்சிக்கான தனிப்பட்ட முறையில் வளர்ச்சிக்கான ஆலோசனைகளை கொடுத்து வருகிறோம். சிலருக்கு வந்து மீடியா அவர்சன் இருக்குது, மீடியாவே பிடிக்காதுன்றவாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு மீடியா பக்கத்து பிடிக்காதுங்கிறாங்க. மீடியாங்கிறது உலகம், இந்த உலகத்தை நீங்கள் பார்க்க தெரியல ஃபெயிலியர். விண்டோங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து என்னன்னா, இந்த உலகத்தை எந்த கதவு மூலமாக, எந்த கண்ணாடி மூலமாக, எந்த ஜன்னல் மூலமாக பார்க்கிறீர்கள், அந்த பார்வையின் மூலமாக தான் நீங்கள் உங்களை பலப்படுத்துறீங்க அல்ல பலவீனப்படுத்துறீங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கையை வெற்றியாளராக மாற்றுவதற்கு சோஷியல் மீடியா இன்டெலிஜென்சி மென்டாரிங் ப்ரோக்ராமை நாங்கள் துவக்கியுள்ளோம். காலையில் எழுந்த முன்னாடி உங்களுடைய வளர்ச்சிக்கான வழிகளை ஒருத்தர் மீடியா சொல்லித்தராது. ஏன்னா மீடியா வந்து நீங்கள் என்ன தேடுறீங்களோ அதை கொண்டு வந்து கொடுக்கும். அதுக்கு பேர் தான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி. அது மெஷின் லேர்னிங்கிற ப்ராசஸ்க்குள்ளே சேர்ந்தது. அது மெஷின் வந்து உங்களை லேர்ன் பண்ணிக்கும். நீங்கள் எப்படி அதை லேர்ன் பண்ணுறீங்க, எப்படி வளர்ச்சி அடையணும், உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் எதை கற்றுக் கொடுக்குறீர்கள் அப்படிங்கிறத பற்றிய விரிவான விளக்கங்களை எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் மீடியா இன்டெலிஜென்சி மென்டாரிங் ப்ரோக்ராம் மூலமாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு செய்து அவர்களை வெற்றியாளராக மாற்றிக்கொண்டிருக்கிறது.